அருள விரும்புகிறவங்களுக்கு, ஞானத்தை விரும்புகிறவங்களுக்கு வானத்திலிருந்து வாழ்வாதாரம். உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டவை வானத்தில் இருக்கிறது. அதே நேரத்தில் நிராகரிப்பவர்களுக்கு அல்ல வரம் மீறுவர்களுக்கு அந்த வானம் நன்மையா அமைக்கல, அங்கிருந்து வேறதான் இறங்குது. இதுவும் இருக்கு. வானத்துல நன்மை இறங்கும் இருக்குது, வானத்துல வேதனை இறங்கும் இருக்கு. வேதனைன்னு சொன்னா மனசு அமைதி இல்ல, கஷ்டங்கள் அதிகரிக்குது. இயற்கை எனக்கு அடிபணையில, அது ஒரு தனி மனிதனாகட்டும் ஊராராகட்டும். 29:34 நிச்சயமா நாங்கள் இவ்வூரார் மீது இவர் செய்த பாவத்தின் காரணமாக வானத்திலிருந்து வேதனை இருக்கிறவர்களாகவும், வானத்துல வேதனை இறங்குதுன்னு புரிஞ்சுக்கணும். சத்தியம் தெளிவானதுக்கு அப்புறம் நிகழ்ச்சி போறவங்க தான். நிச்சயமாக நாங்கள் இவ்வூரார் மீது இவர்கள் செய்த கொண்டிருந்த பாவத்தின் காரணமாக வானத்திலிருந்து வேதனை இருக்குவோம். அதுக்கு 35 அறிவுள்ள சமுதாயத்திற்கு இதில் நாம் ஒரு தெளிவான அத்தாட்சி விட்டு வைத்துள்ளோம். அங்க ஞானமுள்ள சமுதாயத்துக்கு போகணும், உணரணும். அல்லது நல்லறிவு கொண்ட சமுதாயத்திற்கு இதிலிருந்து நாம் ஒரு தெளிவான அத்தாட்சியை விட்டு வைத்தோம். இப்ப வானத்துல நன்மை அமையணும்னு சொன்னா நம்ம நியாயமான வாழ்க்கை வாழணும். உணர்வு வாழ்ற வாழ்க்கை நியாயமான வாழ்க்கை, உணர்ச்சியில வாழ்ற வாழ்க்கை அநியாயமான வாழ்க்கை. உணர்வு என்னுடைய பாதை, உணர்ச்சி சைத்தானுடைய பாதை. உணர்வுல நம்ம படைக்கப்படுறோம், நமக்காக பாதை அமைக்கப்படுது. நம்ம புதிய படைப்பை படைக்கப்படுறோம், நமக்கு பாதை அமைக்கப்படுது இவன் அருளை கொண்டு. உணர்ச்சியில நம்ம சிதைக்கப்படுறோம், வதைக்கப்படுறோம், அழிக்கப்படுறோம்.